கூகுள்ல ஹவ் டு கிரியேட் அ வெப்சைட்னு சர்ச் பண்ணி கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்களா? அப்போ உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இந்த 30 டேஸ் சேலஞ்ச்ல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வெப்சைட் மேக்கிங்க பார்க்க போறோம். வெல்கம் டு 30 டேஸ் வெப்சைட் மேக்கிங் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் HTML, பேசிக் HTML ஸ்ட்ரக்சர், காமன் HTML எலிமெண்ட், ஹேண்ட்ஸ் ஆன் கோடிங். வாட் இஸ் HTML? இப்போ ஹெச்டிஎம்எல்னா என்ன அப்படின்னு சொல்லணும்னா, அதுதான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து குடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஒரு வெப்சைட்டுக்கு. ஆ ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னா, இப்போ வந்து நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்றப்ப, அதுல இருக்கிற வால், ரூம்ஸ்லாம் வந்து ஹெச்டிஎம்எல்னு சொல்லுவோம். இப்போ அதுல அடிக்கிற பெயிண்ட், டெக்கரேஷன் அதெல்லாம் வந்து சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். விச் இஸ் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். அண்ட் அதுல நடக்கிற ஃபங்ஷன்ஸ், அது பண்ற ஃபங்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஹியூமன் பாடி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு நம்மகிட்ட வந்து ஒரு போன்ஸ் இருக்கும், ஸ்கல் இருக்கும். அதெல்லாம் வந்து HTMLன்னு சொல்லுவோம். ஆ நம்ம போன்ஸ் மேல இருக்கிற ஸ்கின்னு, ட்ரெஸ் அதெல்லாம் வந்து CSSன்னு சொல்லுவோம். நம்ம பண்ற ஃபங்ஷன்ஸ் லைக் பேசுறது, நடக்கிறது அதெல்லாம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ HTML ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இன்னொரு முக்கியமான விஷயம் ஜாவா ஸ்கிரிப்டும் ஜாவாவும் ஒண்ணு கிடையாது. Why is HTML important? இதுதான் ஒரு ஃபவுண்டேஷனே கொடுக்கும் ஒரு வெப்சைட் பில்ட் பண்றதுக்கு. இது மூலியமா தான் ஒரு ப்ரௌசர் வந்து அந்த வெப்சைட்ல என்னென்ன கன்டென்ட் இருக்கு அப்படின்றதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம கேட்கிறப்ப அந்த கன்டென்ட் ஷோ பண்ணும். இதுதான் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் HTML பொறுத்தவரைக்கும். HTML அப்படின்றப்பவே வந்து அதுல நெறைய டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். டாக்ஸ் யூஸ் பண்ணி தான் HTMLயே நம்ம வந்து பில்ட் பண்ணுவோம். அந்த கோடே நம்ம எழுதுவோம். இதுல பார்த்தீங்கன்னா HTML டாக் அப்படின்றது ஒண்ணு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழ வந்து நான் வந்து ஒரு ஸ்லாஷ் கொடுத்து அதே டாக் யூஸ் பண்ணியிருக்கேன். விச் இஸ் இது வந்து ஓப்பனிங் டாக், இது வந்து குளோசிங் டாக். HTML பொறுத்தவரைக்கும் ஒரு டாக் நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்றப்ப, அந்த டாக்க நீங்க மறுபடியும் க்ளோஸ் பண்ணியே ஆகணும். ஆம். ஹெட்டுக்குள்ள வந்து டைட்டில் இருக்கும், லிங்க் இருக்கும். அ எதுக்குன்னா, இப்போ CSS, JavaScript அதெல்லாம் வந்து நம்ம லிங்க் பண்றதுக்கு லிங்க்ஸ் டாக் கூட யூஸ் பண்ணுவோம். அத பத்திலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஆ பேசிக்கா ஹெட்டுக்குள்ள வந்து டைட்டில் இருக்கும். டைட்டில்ல நம்ம என்ன கன்டென்ட் குடுக்குறோமோ, லைக் வந்து நம்ம பேரே குடுக்குறோம் அப்டின்னா, அது வந்து இங்க ஷோ ஆகும். இன்ஸ்டெட் ஆஃப் ஷோயிங் இந்த வெப்சைட்குள்ள ஷோ பண்றதுக்கு பதிலா, அந்த வெப்சைட்க்கு மேல இந்த கூகுள் அப்படின்னு நம்ம டைப் பண்றப்ப, இந்த சைடு மேல ஒரு கன்டென்ட் வரும்ல, அதுதான் வந்து அந்த டைட்டில்குள்ள நம்ம குடுப்போம். பாடில என்ன குடுப்போம்னா, வெப்சைட்குள்ள நம்ம என்னென்னலாம் பார்க்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறோமோ, அதெல்லாம் வந்து பாடில குடுப்போம். இத பத்தி நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இது வந்து ஒரு பேசிக் கோடு. HTML பொறுத்தவரைக்கும் அத எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டாக் டைப் HTML அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். டாக் டைப் அப்படின்னா டாக்குமெண்ட் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ அதுக்கப்புறம் வந்து HTML டாக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஹெட் டாக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஹெட் டாக்குள்ள டைட்டில் அது அதுல வந்து அ பேஜ் டைட்டில் அப்படின்ற ஒரு நேம் குடுத்திருக்கேன். க்ளோஸ் பண்ணியிருக்கேன். டைட்டில் டாக்க, ஹெட் டாக்க. அப்புறம் பாடி டாக் ஓப்பன் பண்ணி அதுல வந்து H2ல வந்து ஹெட்டிங் கன்டென்ட் அப்படின்னு ஒண்ணு குடுத்திருக்கேன். பேராகிராஃப் டாக்ல வந்து பேராகிராஃப் கன்டென்ட் அப்படின்னு ஒண்ணு குடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாடி டாக் க்ளோஸ் பண்ணிட்டு HTML டாகும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இத வந்து இந்த கோட் வந்து நம்ம வந்து VS கோட்லயும் ரன் பண்ணலாம். HTML ஐ மீன் நோட்பேட்லயும் நம்ம வந்து ரன் பண்ணலாம். இப்ப வந்து நான் நோட்பேட்லயே பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு. இப்போ நான் நோட்பேட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் டைப் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் டைப்.
நெக்ஸ்ட் வந்து HTML டேக் ஓப்பன் பண்றேன். HTML டேக்குள்ள ஹெட் டேக் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள நான் வந்து டைட்டில் கொடுக்குறேன். டைட்டில்ல வந்து என்ன பேர் வேணா கொடுக்கலாம். நான் வந்து பேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் வந்து அந்த டேகை நான் க்ளோஸ் பண்றேன் வித் ஸ்லாஷ் டைட்டிலோட. நெக்ஸ்ட் வந்து ஹெட் டேகே க்ளோஸ் பண்ணிட்டு பாடி டேக் ஓப்பன் பண்றேன். அதுக்குள்ள நான் வந்து h1 டேக் யூஸ் பண்ணி ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அதை வந்து நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு டேக் கொடுக்கலாம். பேராகிராஃப் டேக் கொடுக்கலாம். அப்படின்னா ஒரு பேரா அப்படின்னு போட்டு நெக்ஸ்ட் வந்து நான் அந்த பாடி டேகை வந்து க்ளோஸ் பண்றேன். நெக்ஸ்ட் HTML டேகையும் நான் க்ளோஸ் பண்ணி இதை வந்து நாங்கள் வந்து சேவ் பண்ணோம். சேவ் பண்றப்ப இங்க வந்து .html போட்டு சேவ் பண்ணீங்கன்னா HTML கோடா சேவ் ஆயிருக்கும். இப்போ நீங்க லோக்கல் டிஸ்க் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதுல வந்து HTML அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம போட்டிருக்கிற ரெண்டுமே வந்து இங்க